ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இதுவரை 13 செஷன்ஸ் முடித்திருக்கிறோம். And now we are in the last session. Trust you have been enjoying the teaching and learning from it, and most of all, I pray that you will apply all that you are learning. நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை வாழ்க்கையிலே அபியாசிக்க, அதனாலே உண்டாகிற பிரேக் த்ரூவை நீங்கள் அனுபவிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். நம்முடைய தேவன் தாராளத்தின் தேவன், அமோகத்தின் தேவன். He is a God of abundance. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் I have come to give life and life in abundance என்று வாசிக்கிறோம். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். லைஃப்ங்கிறதே இட்ஸ் a big blessing. பட் பரிபூரண ஜீவன், abundant life என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிக அதிகமாய் என்று எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். எரேமியா 33:3 அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சாலமன் கேட்டது ஞானம், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வரியத்தை தாராளமாய், அதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் இருந்ததில்லை, அப்படி பின்பாக இருக்க போவதில்லை, அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய மகன் அப்பாவை தேடி வீட்டுக்கு வரும் பொழுது வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா என்றுதான் கேட்டார். ஆனால் கேட்டதற்கு அதிகமாக மகனாகவே அப்பா ஏற்றுக்கொண்டார். கேட்டது பிச்சை, ஆனால் கிடைத்ததோ சுகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில். ஆமென். So please do know that our God is a God of abundance and he lacks nothing, and he loves to pour his abundance on us. நம் மேல அவருடைய அளவற்ற அந்த ஆசீர்வாதத்தை பொழிய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் பொருட்கள் மேல நம்முடைய கண்கள், நம்முடைய ஆசைகள் பதிந்து விடக்கூடாது, அதை பின்பற்றி போய்விடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது அதை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும். Talking about Augustine Jebakkumaran few times in this teaching series. இந்த தொடரில் உங்களோடு கூட அகஸ்டின் ஜெபக்குமாரனை குறித்து நான் பல காரியங்களை சொல்லியிருக்கேன். because he stands out as an example in this. He understands stewardship principle. கவனிங்க, அவரு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெட்டாக இருந்தாலும் அந்த பர்சனல் அக்கௌண்ட்ல எவ்ரி இயர் டிசம்பர் லாஸ்ட் வீக்கு அந்த லாஸ்ட் டே ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்துருவாரு. அண்ட் he starts with a fresh balance. அதை கொடுத்து விடுவார். அது ஒன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னொன்று, every 4 months 5 months once, not too sure exactly how many months, but வருஷத்துல few times அவரு வீட்டில் உள்ள பொருட்கள்ல ஒரு 1/3 or 1/4 something like that should be given away. ஸோ அதனால வீட்டில் இருக்கிற காரியங்களை தேடி, அதாவது பொருட்கள் சேகரிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று. நிறைய கிஃப்ட்ஸ் மக்கள் கொடுப்பாங்க போவாங்க, அதை அப்படியே அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி every year few times he has this habit of giving away 1/3 of what he has in his house. Living in a very simple way. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை என்ன? கவனிங்க, அந்த மேல்ல அந்த சூனேமிலே இருந்த ஒரு பெண் தீர்க்கதரிசி வரும்போது தங்குவதற்காக ஒரு சின்ன ஒரு அறை, ஒரு டேபிள், ஒரு விளக்கு போதும் ஒரு ஊழியக்காரனுக்கு. அதுதான் மினிமம். ஆர் இல்லை, யூ கேன் லேர்ன் டு லிவ் வித் தட். அப்படித்தான் மதர் தெரசாவுடைய ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, ஒரு சின்ன ரூமு, ஒரு டேபிள், ஒரு லேம்ப். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் வாட் ட்ரூலி a man of God needs. பர்டிகுலராக ஊழியக்காரர்கள் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, when God blesses you, don't increase your living standard, increase your giving standard. Continue to be a good steward. ஆமென். நான்
கஷ்டப்படுவது என்றால் என்ன என்று எனக்கு தெரியும், நிறைவிலே வாழ்வது என்றால் என்ன என்று தெரியும் என்று ஆரம்பத்தில் இந்த டீச்சிங் சீரீஸில் உங்களோடு கூட நான் சொன்னேன். I have shared a lot of my own personal testimony. ஆண்டவர் ரட்சித்த பொழுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த ஆண்டவரை அறிந்து கொண்டேன். ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியில் வேலை செய்வதற்காக எனக்கு அந்த ஜாப் கிடைத்த பொழுது 2 மணி நேரம் சைக்கிளில் பிரயாணம் பண்ணி அந்த 300 ரூபா சம்பளத்துக்கு போவேன் இல்லையா. திரும்பி வரும் பொழுது லேட் ஈவினிங் வருவேன். காலையில் அங்கே 7 மணி ஷிஃப்ட்டுக்கு 5 மணிக்கு இங்கேருந்து சைக்கிளில் கிளம்பணும், 4 மணிக்கு வீட்டில் எழும்பணும். அம்மா வந்து எனக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுப்பாங்க, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸும் கொடுப்பாங்க. 2 பாக்ஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டு நான் போவேன். என்ன இருக்கும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு, என்னுடைய லஞ்ச் பாக்ஸில் பீட்ரூட் ரைஸ். அதுவும் அந்த ரைஸ் வந்து ரேஷன் ரைஸு. இப்போலாம் ரேஷன் அரிசி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறது, பட் அந்த நாட்களில் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். வி குட் ஒன்லி அஃபோர்ட் தட். ஸோ அந்த ரேஷன் அரிசி அதில் குழம்பு வச்சு கூட்டு வச்சுலாம் நமக்கு டைமும் இல்லை, அதிகாலையில் வசதியும் கிடையாது. ஸோ பீட்ரூட்டை அப்படியே அம்மா பெரட்டி அதை அப்படியே ரைஸ்லையும் பெரட்டி அப்படியே கொடுத்துருவாங்க 2 பாக்ஸில். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார் 2 years, 1.5-2 வருஷம் ரெகுலராக திஸ் வாஸ் மை மீல். காலையில் புறப்பட்டு போகும்பொழுது 4:45 5 மணிக்கு கிளம்பும் பொழுது 2 பாக்ஸில் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அங்கே போன உடனே கம்பெனியில் 7 மணி ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு 7லேருந்து 3 ஷிஃப்ட்டு, சம்டைம்ஸ் 2 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். 5 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்புனேன்னா 7-7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவேன். ஆன் த வே சைதாப்பேட்டை மார்க்கெட்டில், அம்பத்தூரில் வேலை, சென்னையில் அடையாறில், அங்கே பெசன் நகர் பக்கத்தில் லக்ஷ்மிபுரம் என்ற ஒரு இடத்துல நான் வீடு இருந்தேன். ஸோ திரும்பி வரும்போது சைதாப்பேட்டை மார்க்கெட்டில், வெஜிடபிள் மார்க்கெட்டில் நிப்பாட்டுவேன். அங்கே வந்து எது சீப்பஸ்ட் வெஜிடபிளோ அதை வாங்கிட்டு வருவேன். விற்காத 2 நாள் 3 நாள் இருந்த இந்த பீட்ரூட், அந்த சுருங்கி போன பீட்ரூட்டு சம்டைம்ஸ் வந்து 3 கிலோ 4 கிலோ ₹1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவேன். அதுதான் சீப்பாக யூஸ்வலாக கிடைக்கும். அந்த 2 வருஷம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நான் சாப்பிடலை. நாட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக், வி காண்ட் அஃபோர்ட். எங்கேயும் போனால் கூட விருந்துக்கு ஏதாவது அந்த நான் வெஜிடேரியன் இருந்தால் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றதில்லை, ஏன்னா அதில் பழகிடக்கூடாதுங்கிறதுக்காக. தட் இஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ கஷ்டப்படுறது என்றால் விரும்பினதை சாப்பிட முடியாது, விரும்பினதை உடுத்த முடியாது, விரும்பின இடத்துக்கு போக முடியாது, வாகன வசதி கிடையாது. அண்ட் ஐ ஹேட் தட். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால ஐ டூ have resources to buy what I want to buy, eat what I want to eat, and go to places where I want to go. But still, அந்த பொருட்கள் மேலே ஒரு ஆசை இல்லாத நிலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அதை நான் கவனமாக பார்த்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் கடைசி வரை அந்த கிருபையை கொடுத்து நடத்த வேண்டும். ஆமேன். சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 3 மாத பைபிள் காலேஜ் நான் படிக்கும் பொழுது 1988, அந்த 3 மாதம் எனக்கு சம்பளம் இங்கே கொடுத்துட்டாங்க. நான் லீவு எனக்கு கொடுத்தாங்க. வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும் பொழுது அப்போ நான் அங்கே போயிட்டு 3 மாதம் படித்தேன். படிக்கும் பொழுது ஸ்காலர்ஷிப் எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 2 year கோர்ஸுக்கு தான் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஐ ஹாவ் டு பே அண்ட் காட் ப்ரொவைடட். இப்போ 3 month கோர்ஸில் 1988 போகும் பொழுது இட் வாஸ் ஆல் டேக்கன் கேர். பட் ஆனால் என் கையில் பாக்கெட் மணி, பெரிய சிங்கப்பூரில் படிக்கிறோங்கிறதான் பேர், கையில் பாக்கெட் மணி கிடையாது. வீக்கெண்டு சாப்பாடு கிடையாது பைபிள் ஸ்கூலில். அப்புறம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு பஸ் ஃபேர் வேணும், அங்கே காணிக்க போடுறதுக்கு காசு வேணும். கரெக்டாக டைட்டாக கொஞ்சம் காசு இருந்துச்சு. சனிக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, லெட் அஸ் கோ டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அங்கே ஜுராங்கில் இருந்துச்சு அந்த எங்களோட பைபிள் ஸ்கூலு. எல்லாரும் போகிறதுனால நானும் போனேன். கரெக்டாக கொஞ்சம் காசு, அதாவது பஸ் காசுக்கு போயிட்டு வர்றதுக்கு இருந்துச்சு. போனேன். திரும்பி வரும் பொழுது பஸ் காசு டிக்கெட் எடுத்தாச்சு இறங்க வேண்டிய இடத்துக்கு. ஆனால் பாதி வெளி வரும் பொழுது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லெட் அஸ் ஹேவ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இப்போ 2 பிரச்சனையும் எனக்கு.
ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு கிடையாது. வாங்கினா நாளைக்கு சண்டே சர்வீஸ் போக முடியாது. ரெண்டாவது, இறங்கிட்டா பஸ்ஸு காசு, டிக்கெட்டு இன்னொரு தடவை எடுக்கணும். பிகாஸ் ஏற்கனவே எடுத்த டிக்கெட்டு இன்வேலிட் ஆயிரும். பட் எல்லாரும் இறங்கும்போது நம்ம இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ இறங்கிட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது அப்படியே வேண்டான்னு சொன்னால் நல்லா இருக்காது. நான் வாங்கி தரேன்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு எது சீப்பஸ்ட் ஐஸ்கிரீமில் அந்த குச்சி ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டேன். திரும்பி போகும்போது பஸ் காசு போட்டேன். அப்படி எனக்கு பெரிய ஒரு கவலை என்ன தெரியுமா, நாளைக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை, சர்ச்சுக்கு என்ன பண்ணுறது, காணிக்கைக்கு காசு இல்லை. ஸோ ஈவன் த லிட்டில் மணி தட் ஐ ஹேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது திரும்பி வர்றேன். ஆனால் ஒரு பெரிய ஒரு பக்குன்னு, அதாவது அந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீயாக சாப்பிட முடியல, ட்ராவல் பண்ண முடியல, நாளை காசு இல்லையேன்ற ஒரு காரியம் இருக்குது. நான் சண்டே சர்வீஸில் எனக்கு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வருவார். அவர் யூஸ்வலாக அந்த வீக்குக்கு வேண்டிய ஸ்மால் ஒரு அந்த ஸ்பெண்டிங், அந்த அலவன்ஸு ஒரு $10, $20, $30 கொடுப்பாரு. அண்ட் அது அந்த வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நான் இருந்தேன்னா, ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ். நான் திரும்பி வரேன், நாளைக்கு எப்படி சர்ச்சுக்கு போவேன்னு தெரியாமல் நான் துவைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்த உடனே அந்த 2-year பைபிள் காலேஜில் படிக்கிற ஒரு கேர்ளு, சிங்கப்பூர் இந்தியன் கேர்ள், ஷீலா ஃப்ரம் சென்ட் பால்ஸ் சர்ச். இப்போ ஷீ இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். ஷி வாஸ் அ மிஷனரி இன் கம்போடியா. அவங்க அப்போ என்னுடைய பைபிள் காலேஜில் சீனியராக இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்த உடனே ஏய் வெயிட் ஜஸ்ட் 1 minute யூ வெயிட்னு சொல்லிட்டு மேலே ஓடினாங்க. அவங்க டாமெட்ரிக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு கவர் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன். யுவர் ஃப்ரெண்ட் ஏப்ரஹாம் கேம் லுக்கிங் ஃபார் யூ. உன்னுடைய ஃப்ரெண்டு ஏப்ரஹாம் வந்தார் உன்னை பார்க்கறதுக்கு, ஏப்ரஹாம் சண்முகம். அந்த கவரை பிரித்து பார்த்தா அதில் $50 இருந்துச்சு. மறுநாள் காலையில் சர்ச்சுக்கு அவர் வருவார். எப்பவுமே எவ்ரி சண்டே அங்கே மீட் பண்ணுவேன். அவரை பார்க்கும் பொழுது கேட்டேன், ஏத்து வந்து கொடுத்தீங்க, தேங்க்யூன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்னன்னு தெரியல பிரதர், ஈவினிங் நான் மார்க்கெட்டுக்கு போனேன், ஒரு 7-8 மணிக்கு எனக்கு என்னமோ ஒரு ஸ்ட்ராங் கம்பல்ஷன் எனக்குள்ளே இருந்துச்சு, போய் அவனை பாருன்னு. நாளைக்கு காலையில் தான் சர்வீஸில் பார்ப்பனேன்னு நினச்சேன். இல்லை, போய் பாருன்னு எனக்கு ஒரு லீடிங் இருந்துச்சு. வந்து ஒரு $50 கொடுத்துட்டு போனேன். கிடைச்சதா பிரதர் அப்படின்னு கேட்டார். ரொம்ப தேங்க்ஸ், கிடைச்சிது அப்படி சொல்லி இந்த ஸ்டோரியை சொன்னேன். இப்போ புரியுது பிரதர், ஆண்டவர் ஏன் என்னை கம்பல் பண்ணி நடத்தினாரு என்று சொல்லி. இப்படித்தான் ஐ ஹவ் சீன் த ப்ரொவிஷன் ஆஃப் காட். பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது இந்த டே ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூரியன்ஸ் வந்து காரில் ஈவினிங் சம்டைம்ஸ் இல்லைனா வீக்கெண்டு வருவாங்க. வந்துட்டு லெட்ஸ் ஆல் கோ ஃபார் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுது இந்த கோயிங் டச் அப்படிம்பாங்க. கோயிங் டச்னு என்னன்னா, வி கோ எவ்ரிபடி பே ஃபார் தேர் ஓன் மணி. இப்போ எல்லாம் ஒன்றா போகலாம், ஆனால் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டுக்கணும். இல்லைனா மொத்தமாக யாராவது ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாரும் அந்த ஈக்குவலாக ஷேர் பண்ணி காசை கொடுத்துடணும். ஸோ தட் இஸ் கால் கோயிங் டச். ஸோ எனக்கு இது காரியம்லாம் இல்லை, வந்து உற்சாகமாக கூப்பிட்றாங்கன்னு போயிட்டேன். போன உடனே எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, எனக்கு மட்டும் யாரும் வாங்கி கொடுக்கல. ஸோ நம்ம தான் வாங்கணும் போல, நீ சாப்பிடலையான்னு கேட்குறாங்க. கோ அண்ட் பை சம்திங்ன்றாங்க. ஓ மேட்ரு இப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அடுத்த முறையில் தான் அவங்க வந்தாங்கன்னா நான் போகிறதே கிடையாது. ரூமில் ஐ வாண்ட் டு ப்ரேன்னு சொல்லிட்டு ரூமில் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய ஐ ஸ்பெண்ட் டைம் அலோன். So I know what it is to be in want, what it is to be in financial struggle. Amen. பிரியமானவர்களே, let us go through the journey that God takes us. Learn all the possible lessons that God teaches us. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற எல்லா பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுது 3 விதமான விசுவாசம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் செஷன், நமக்கு கடைசியான செஷன். இந்த பர்டிகுலர் டீச்சிங்ல ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவாராக. 3 விதமான விசுவாசம் பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு விசுவாசத்தை குறித்து நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் இப்ப கிரேஸ் என்று பார்த்தால் பாருங்க, பலப்படுத்தும் கிருபை, ரட்சிக்கும் கிருபை, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு கிருபை, விழுந்து தடுமாறினால் தூக்கி எடுக்கும் கிருபை, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கும் பலன், the power grace, the prescriptive grace, the preventive grace, இப்படி எல்லாம் பிரிச்சு படிக்கலாம்.
சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 9:8. அப்ப there are types of grace. அதே போல faith என்று சொல்லும் பொழுது இங்க பாருங்க, ஆவியின் கனியாகிய விசுவாசம். We'll see that in the fruit of the Spirit also the word faith is mentioned. Gift of the Spirit. ஆவியின் வரங்கள்லையும் நீங்க விசுவாசத்தை பார்ப்பீங்க, ஆவியின் கனிகள்லையும் நீங்கள் விசுவாசத்தை பார்ப்பீங்க. ட்ரூவா? அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அப்ப இன்னும் சில இடத்துல நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், the just shall live by faith என்று நாம் வாசிக்கிறோம். ஆர் தீஸ் த்ரீ, the just shall live by faithங்கிற வசனமும், ஆவியின் வரங்களிலே உள்ள விசுவாசமும், ஆவியின் கனியிலே இருக்கிற விசுவாசமும் டிஃபரண்டா? That is what we are going to look at. Bible says it is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். 1 John 5:4 says that for everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith என்று வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று வாசிக்கிறோம். லூக்கா 18:8. When the Son of Man comes, will he find faith on the earth? When he comes back, he will look for faith. இருக்குதா என்று. 3 வகையான விசுவாசம். வரமாகிய விசுவாசம் 1 கொரிந்தியர் 12 கனியாகிய விசுவாசம் கலாத்தியர் 5 வாழ்வின் விசுவாசம் அல்லது வாழ்வுக்கான விசுவாசம், faith to live by, daily faith, the gift of faith, the fruit of faith. முதலாவது வரமாகிய விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். Let us look at the gift of faith. 1 கொரிந்தியர் 12 7-11. Let us read. 1 கொரிந்தியர் 12 7-11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்குது. for the benefit of others. சரி, எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும். See, the gift of faith is mentioned. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இது ஆவியானவர் கொடுக்கிறதான ஒரு எனேபிள்மெண்ட். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட். ஆவியின் 9 வரங்களுமே சூப்பர் நேச்சுரல். ஒரு சாதாரண மனுஷனால இது செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தினால, இட் இஸ் காட்ஸ் ஓன் ஃபேத். அவருடைய ஃபேத்தையே நமக்கு இம்பார்ட் பண்ணுகிறது போல என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீட்டிங்ஸ்ல evangelists, they will operate in that gift of faith and miracles happen. வா என்று இயேசு சொன்னார். பேதுருவை பார்த்து அவன் அந்த கொந்தளிக்கிற கடல் மீது நடந்து போகிறான். That is the gift of faith. God has spoken. It is the Holy Spirit who gives you these supernatural gifts. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதை கேட்கும் பொழுது விசுவாசம் வரும். ஒரு கிரைசிஸ்ல இருக்கும் பொழுது நமக்கு பைபிள் ஸ்டோரிஸ் மட்டும் நமக்கு போதாது. பைபிள்ல இருக்கிற பிரின்சிபிள்ஸ் மட்டும் நமக்கு போதாது. ஒரு பெரிய டீப் ட்ரபிள்ல இருக்கும் பொழுது, if we have a fresh word from the Lord for that situation, அதை ஹோல்ட் ஆன் பண்ணி அதுல நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க தெரியுமா? that is the gift of faith. ரோமர் 10:17 வாசிக்கிறோம். faith comes by hearing and hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வரும். and the fresh word from God, the rhema word from God, God's spoken word, அது வரும் பொழுது, அதை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது, you begin to operate in the miraculous.
Not any ordinary word, a rhema word. The Bible is God's written word. தேவனுடைய வசனம் என்பது எழுதப்பட்ட வார்த்தை, ஆனால் பேசப்பட்ட வார்த்தை. God still speaks. பைபிளை கொடுத்துட்டு ஆண்டவர் மரிக்கவில்லை. God still speaks. We can hear God. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, இந்த மலையை பார்த்து நீ பேசினால் அது அகன்று போகும் என்று மவுண்டன் மூவிங் ஃபேத், அது gift of faith. அத்திமரத்தை அவர் சபித்தார், அது உடனே அது பற்று போயிற்று. வரமாகிய விசுவாசம் என்பது தேவனுடைய விசுவாசம். வரமாகிய விசுவாசம் பரிசுத்த ஆவியினால் வருகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் வாய் திறந்து பேசும் பொழுது மிரக்கல் நடக்கிறது. அது gift of faith. கொந்தளிக்கிற கடலை பார்த்து இயேசு இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். That is the gift of faith. அந்த gift of faith நல்லதுக்கு மட்டும் இல்ல, கெட்டதுக்கு கூட. அனனியா ஏமாற்றுகிறான், வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆபரேட் ஆகுது, நீ சாக போகிறாய் என்று சொன்ன உடனே செத்துட்டான். யோவான் 11:43-44 மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிறார். இது தேவன் செயல்படுத்துகிற விசுவாசம். தேவன் தம்முடைய மக்கள் மூலமாக செயல்படுத்துகிற விசுவாசம். மிரக்கிள்ஸ் நடக்கிறது. உணர்ந்து எலும்பை பார்த்து தீர்க்க தரிசன முறை. அது gift of faith. இதை யாருக்கு கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், இதை தேவரே நிர்ணயம் செய்வார். இயேசு எல்லா அத்திமரத்தையும் சபிக்கவில்லை. இயேசு எல்லா கொந்தளிக்கிற கடலையும் அமர்த்தவில்லை. இயேசு எல்லா செத்து போனவர்களையும் உயிரோடு எழுப்பவில்லை. வாழ்க்கையிலே நீங்கள் வாழும் பொழுது சில வேளைகளில் இந்த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஆபரேட் பண்ணுகிறதற்கு உங்களுக்கு தேவன் அந்த வார்த்தைகளை கொடுப்பார். அதை நீங்கள் பேசணும், அதன்படி நீங்க செய்யணும். you will see the miracle. யோர்தான் மேல கால வை, வெள்ளம் பிரவாகித்து ஓடுகிற நேரத்தில் அது பிளக்கும். கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும். கோலை நீட்டு, செங்கடல் பிளக்கும். இதெல்லாம் gift of faith. God speaks. அதனால தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு சென்சிட்டிவாக இருக்கணும், ஓப்பனா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, வாழ்வுக்கான விசுவாசம், the daily faith, the common sense faith that comes from the written word. Spoken word, அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே வருகிறது gift of faith. எழுதப்பட்ட வார்த்தை, வசனத்தின் பிரின்சிபிள்ஸ் படி நீங்கள் வாழும் பொழுது daily faith, அன்றாட வாழ்க்கைக்கு. It is great to move in the gift of faith, but how many of you know that you don't hear from the Holy Spirit every moment of the day? 99% of the time God expects us to live by our own common sense and through the written word wisdom. சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடுறோம், தூங்குற நேரத்தில் தூங்குறோம், இல்லையா, குளிக்க வேண்டிய நேரத்தில் குளிக்கிறோம், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்கிறோம். இது டெய்லி காமன் சென்ஸ். இதில் ஆண்டவர் சொல்லி தான் நம்ம சட்டை போடுறோமா, ஆண்டவர் சொல்லி தான் குளிக்கிறோமா, ஆண்டவர் சொல்லி தான் பள்ளி விளக்குறோமா, ஆண்டவர் சொல்லி தான் ஒவ்வொரு வேலையை சாப்பிட்றோமா? நோ, we do a lot of things based on common sense. The Bible says that the just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38. இந்த காமன் சென்ஸ், இந்த விஸ்டம் எங்கிருந்து வருது? வசனத்தில், எழுதப்பட்ட வசனத்திலிருந்து. லைஃப் எப்படி வாழணும்? For the gift of faith, we need the spoken word. For the daily faith, we need the written word. பைபிளில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் உண்டு. நம்ம பயப்படுற நேரத்தில் வசனங்கள் உண்டு. நாம் சோர்ந்து போன நேரத்தில் நம்ம தேற்றுவதற்கு வசனங்கள் உண்டு. நம்ம டிஸ்கரேஜ்டாக இருக்கும் பொழுது பைபிளில் வசனங்கள் உண்டு. நமக்கு பொருளாதாரத்தை குறித்ததான ஒரு அந்த ஆங்ஸைட்டி வரும் பொழுது வசனங்கள் உண்டு.
நமக்கு ஏராளமான வசனங்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நாம் கவலைப்பட வேண்டாம், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைத்திருக்கிறாரே, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் நீதி தேடல் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ பேசிக்கல் லைஃபுக்கு வேண்டிய ட்ரஸ்ட், ஃபேத், ஆண்டவர் உடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு வசனங்கள் இருக்கிறது. அது டெய்லி ஃபேத், காமன் சென்ஸ் ஃபேத், கிஃப்ட் ஆஃப் ஃபேத், ஆவியானவர் பேசுகிற ஸ்போக்கன் வேர்டு. ஆனால் இப்பொழுது the most important that I want to labor on is the fruit of faith. The fruit of faith. இங்க பாருங்க, வாழ்க்கையில எழுதப்பட்ட வார்த்தையின்படி வாழ்ந்து தேவன் பேசுகிற வார்த்தையின்படியும் அவ்வப்பொழுது வாழ்க்கையிலே நாம் அந்த கிஃப்ட் ஆஃப் ஃபேத் ஆப்ரேட் பண்ண 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 நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனி ஆகிய விசுவாசம் டெவலப் ஆகும். As we receive the rhema and keep receiving that more and more in our life and keep operating in the gift of faith, and as we keep reading the Bible and live more and more by the daily faith, we will start developing the fruit of faith. A giftங்கிறது இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்றது, ஆனா ஃப்ரூட்ங்கிறது இட் டேக்ஸ் டு டெவலப் ப்ராசஸ். கரெக்டா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 அந்த 9 ஆவியின் கனியில 7வது நீங்கள் வாசிக்கிறது the fruit of faith. நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல சொல்றேன். Active faith is gift of faith. Attitude faith is daily faith. Attribute faith, அதாவது குணம், அது it has become a character of you. Having faith has become part of you. Attribute faith or character faith. சுபாவத்திலேயே அந்த விசுவாசம் கலந்து விட்டது. அது fruit of faith. As you learn to move in faith and live by faith, you develop an abiding trust for God. சங்கீதம் 125:1, Psalm 125 and verse 1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், அதாவது you trust in him and you are not shaken by any situation. The fruit of faith has developed in you. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்புவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இங்க பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று I have learned to trust him. I know him whom I have faith in. இதை உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொல்றேன். அதாவது இங்க பாருங்க, ஊழியத்தை நான் ஆரம்பித்த புதுசுல, when I began the ministry in 1990, the first church planting work, சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு கிராமத்தில் நான் சர்ச் பிளான்டிங்காக போகிறேன். எவ்ரி வீக்கெண்ட் போவேன். மே மாதம் VBS வருகிறது. VBSல வந்து we needed money. அதாவது அந்த ஒரு 50 பிள்ளைங்க போல கூட போகிறாங்க, 50-60 பிள்ளைங்க கூட போகிறாங்க. அவங்களுக்கு VBS பண்ணணும், அதுக்கு மெட்டீரியலு, அது பிள்ளைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸு ஒரு 7 நாளைக்கு, அப்புறம் அந்த அவர்களுக்கு ஏதாவது அந்த ரஸ்னா கலக்கி கொடுப்போம், அது அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு லாஸ்ட் டே கிஃப்ட்டு. ஸோ இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நான் கால்குலேட் பண்ணேன். இது வந்து 1990. எனக்கு என்னுடைய கால்குலேஷன் படி 500 ரூபா வந்துச்சு. இப்போ 500 ரூபாய்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. 1990 என்னுடைய VBS உடைய பட்ஜெட் 500 ரூபாய். நான் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் VBSக்கு 500 ரூபாய் தேவைப்படுது, இதுதான் பட்ஜெட்டுன்னு. அவர் சொன்னார், எப்பா இந்த மாதிரிலாம் என்ன பழக்கலப்பா, ஊழியத்தில் வரும் பொழுது நீ தான் ஆண்டவரை நம்பணும். சரி, ஓகே,
நான் அப்படியே என்னடா பண்றது, சரி எப்படியும் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது அந்த நேரத்தில் ஒரு 500 ரூபாய்க்கு ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்துருவாரு, எப்படியும் இது அவருக்கு தானே கேட்குறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் இல்லை. ஆனா கொடுத்துருவாருங்கிற விசுவாசம் இருந்துச்சு. நான் பதறல, விசுவாசிக்கிறவன் பதறான். ஸோ நான் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் குவைட்டாக உட்காந்துருந்தேன். அம்மா பார்த்தாங்க, என்னடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு. சொன்ன இந்த மாதிரி விபிஎஸ்க்காக பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். பாஸ்டர் காசு அப்படிலாம் கொடுக்கறது இல்லைப்பா, ஆண்டவரை தான் நம்பணும்ப்பா என்று சொல்லிட்டாரு. அதான் எப்படி அந்த 500 ரூபா வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்படி யோசிச்சாங்க, பாவம் பிள்ளை ஊழியம் தானே செய்யுது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாவற்றையும் குடிச்சு எல்லா நகையும் கொண்டு போய் விற்று எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த காதில் கம்மல் குத்துற மாதிரி, கையில் விரலில் மோதிரம் போடுற மாதிரி, இந்த முடியில் அந்த ஸ்லேடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்போலாம் போடுறதில்ல, நான் பார்க்குறதில்ல. அது ஒரு இந்த கோல்டில் ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அதை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, இப்போ நான் ஒரு விடோ, நான் இப்போ இதை தானே தலையில் குத்திக்கிட்டு சுற்ற போகிறேன், இதை ஊழியத்துக்கு தானே கேட்குறேன், இந்த இடம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கொண்டு போய் சேட்டு கடையில் கொடுத்துட்டு எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. என்ன எக்ஸைட்மெண்ட்டு, 2 பேர் வாலண்டியர் சபையில் கூட்டுக்கிட்டு நான் அங்கே விபிஎஸ் போய் நடத்தினேன். ஐ ஹேட் ஃபேத் ஃபார் 500 rupees, த கிஃப்ட் ஆஃப் ஃபேத் கூட கிடையாது, ஃப்ரூட் ஆஃப் ஃபேத். நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி, அப்படியே அது ஒரு மிரக்கல் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஐ நியூ தட் காட் வில் டேக் கேர். 500 ரூபாய் 5000 ரூபாய் அந்த நேரத்தில் வேணும்னா, ஐயோ அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும் எனக்கு. அது என்னால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அதுக்கு எனக்கு கிஃப்ட் ஆஃப் ஃபேத் தேவைப்பட்டிருக்கும். பட் ஐ ஹேட் ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் ஃபார் 500 rupees. அதுக்கப்புறம் 1990 இது நான் 1998 ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 8 வருஷம் கழித்து என்ன கேட்டிங்கன்னா, அப்பொழுது எனக்கு 500 ரூபாய்க்கு இல்லை, ஒரு 5000 ரூபாய்க்கு இல்லை, ஒரு 50,000 ரூபாய் கூட ஒரு ஊழியத்திற்காக, ஒரு ஜென்யூனாக ஒரு ப்ராஜெக்டுக்காக நம்ம தேவைப்படுது, நம்ம செய்யணும்னு அதை செய்கிறோம்னா, எனக்கு அது கிஃப்ட் ஆஃப் ஃபேத் தேவையில்லை. ஒரு 50,000 ரூபா கூட ஐ கேன் ட்ரஸ்ட் காட், எஸ் ஐ கேன் கோ ஹெட். கையில் காசு இல்லாட்டி கூட அது வந்துடும். ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் ஐ ஹேட் ஃபார் 5,000 rupees. யூ நீட் டு கீப் டெவலப்பிங் தட். அதுக்கப்புறம் ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஊழியத்திற்கான ஒரு தேவை இருக்கிறது என்றால், எனக்கு ஸ்பெசிபிக் வேர்ட் எனக்கு வேண்டாம். ஐ ஹேட் த ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் டு ட்ரஸ்ட் காட் ஃபார் 5 lakhs. இப்போ ஹேவிங் பீன் இன் மினிஸ்ட்ரி ஃபார் 35+ years, 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியத்தில் இருக்கிற எனக்கு இப்பொழுது ஐ வுட் சே ஒரு 50 lakhs வரைக்கும் ஐ கேன் ட்ரஸ்ட் காட். ஒரு ஃப்ரெஷ் வேர்டு எனக்கு ஆண்டவர் அப்படியே இல்லை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ ஹாவ் த ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் டு ட்ரஸ்ட் காட் ஃபார் தட் மச். பட் எனக்கு 5 கோடினா ஐ நீட் அ கிஃப்ட் ஆஃப் ஃபேத். பட் ஃபார் 50 lakhs probably I have the fruit of faith. Or 10 years back, for 50 lakhs I need the gift of faith. But for 5 lakhs I had the fruit of faith. அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 lakhs I needed the gift of faith. But for 50,000 I had the fruit of faith. ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது for 500 rupees I had the fruit of faith. But for 5 or 50,000 probably I would have needed a gift of faith. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஆவியின் கனி ஆகிய விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள பழகணும். ஆனா இந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம் எப்பொழுது நமக்கு வரும்னா, இந்த டெய்லி ஃபேத்தும் ரிட்டன் வேர்ட் எழுதப்பட்ட வசனத்திலிருந்து அந்த அன்றாட வாழ்க்கைக்கான விசுவாசமும், பிறகு இந்த கிஃப்ட் ஆஃப் ஃபேத் அவ்வப்பொழுது தேவனை அப்படியே சார்ந்து தேவன் ஒரு காரியத்தை இப்படி செய் என்று சொல்லுவார், இந்த ப்ராஜெக்ட்குள்ள போ என்று சொல்லுவார். இங்க பாருங்க, இப்பொழுது இருக்கிற இந்த ஆபீஸ் இது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தோம். இதை எடுக்கும் பொழுது எனக்கு இதற்கு செலவாகிற தொகை ஒரு 50 lakhs plus. அப்பொழுது எனக்கு கிஃப்ட் ஆஃப் ஃபேத் கிடையாது. தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லாமல் நான் இங்கே வர முடியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மிக தெளிவாக இந்த ப்ராஜெக்டில் அவருடைய கரம் இருக்கிறதை
நீ போய் செய் என்பதை மிக தெளிவாக, unless I have a very clear guidance, I could not have entered into this, because I don't have the kind of money to put into this building renovation. And இப்ப இருக்கிற இந்த hall, I don't think I would have been able to do it. அந்த வேர்ட் வந்த உடனே, ஆனா கையில காசு கிடையாது. ஒரு 5 லட்சம் ரூபா டெபாசிட் கேட்குறாங்க, 70,000 ரூபா வாடகை கேட்குறாங்க, 3 ஃப்ளோரு, அதில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்கிறது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 50 lakhs போல் ஆகும் டெபாசிட்டு. அந்த ஒரு வருஷம் அந்த ரெனோவேஷன் பண்ணுற டைமில் உள்ள ரெண்ட்டு, அந்த பொருள், ஏர் கண்டிஷன், ஃபர்னிச்சர்ஸ், த ஹோல் டீல். 5 lakhs கூட எப்படியோ பெரட்டி தான் நாங்கள் வாங்கணும். பட் ஐ ஹேட் த வேர்ட். இதை கட்டி முடிக்கிற 1 year ப்ராசஸ் டைமில் ஆண்டவர் அந்த பணத்தை கொடுக்கிறதை பார்த்தோம். மிராக்குலஸாக தேவன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தார். கட்டி முடிச்ச உடனே இப்பொழுது நான் இங்கே இருக்கிறதான இந்த ஹால், இது 3வது மாடியில் இருக்குது. இந்த பில்டிங் கட்டுவதற்கு 3வது மாடியில் இப்படி ஒரு ரூம் கட்டுவதற்கு பெர்மிஷன் கிடையாது. ஆகவே வெளியில தகர ஷீட் தான் இருக்கும். ஸோ அந்த ஜிப்சம் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்டில் தான் வால்ஸ் எல்லாம் பண்றோம். பெரிய காற்று அடித்தால் தாங்காது. இதை கட்டி முடிக்கும் பொழுது, முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு புயல் சென்னையில் வருகிறது. கஜா புயல் பயங்கர, எல்லா வீடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்குது. பல மரங்கள் விழுந்தது, இரும்பு கம்பி கூட வளைஞ்சிருக்கிறது. அவ்வளவு வேகமாக அடித்த புயல். நான் அப்பொழுது பீகார்ல இருக்கிறேன். நான் என்னுடைய ஸ்டாஃபை இதுக்குள்ள நாங்கள் நுழைய போகிறோம், நுழையல, கட்டி முடித்தோம். அதாவது மரம் விழுது, பைக்கில் ரோட்ல போன பைக்கில் இருக்கிற ஆள் அப்படியே பைக்கோட சேர்த்து தள்ளுது, இரும்பு கம்பி வளைஞ்சிருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல. இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம், இதெல்லாம் டிவியில் பார்க்குறோம். ஆனால் இது பில்டிங் ஜிப்சம் போர்டு, அதுவும் பீச் பக்கத்தில் காற்று அடிக்கும் போது பயங்கரமாக அடிக்குது. இந்த பில்டிங் அப்படியே எனி டைம் கொலாப்ஸ் ஆகலாம். யோசிச்சு பாருங்க. நான் பீகார்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன், எப்பா அந்த மேலே என்ன இருக்குன்னு பாருப்பா பாருப்பான்னு. இங்கே 2 தம்பிமார்கள் தங்கி இருந்தாங்க, எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பிரியமானவர்களே, இப்போ கெட்டி 7-8 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த ஹால் இருக்கிறது. எத்தனை இடையில புயல், எத்தனை காற்று, எத்தனை மரம் இடிந்து விழுந்திருக்கிறது, வேரோட அப்ரூட்டா இருக்கிறது. இங்க பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மரல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் அது இடிந்து போகவில்லை. gift of faith. I would say this building renovation பண்ணி இது மாதிரி நாங்க இங்க இருக்கிறது, it's because of the gift of faith. இப்பொழுது நாங்கள் விழுப்புரம் அங்க சர்ச் பிளான்டிங் ஸ்கூலுக்காக சொந்த இடம் வாங்கி கட்டணும் என்றால் அதற்கு தேவனுடைய வழிநடத்துதல் தேவை. Because that would cost easily about 1 crore. எனக்கு between gift of faith and fruit of faithல இருக்கிற ஒரு, அதனாலதான் இடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கிளியரா ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஒரு லீடிங் கரெக்டா இருக்கிற வரைக்கும், அந்த கிளியர் சிக்னேச்சர் ஆஃப் காட் இருக்கிற வரைக்கும், அந்த காட்ஸ் வேர்ட் கிளியரா வருகிற வரைக்கும் I will not step into that until that clear signal comes from the Lord. சொல்றது புரியுதா? ஆமென். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை சேலஞ்ச் பண்ண தரமா? we cannot go and challenge the prophets of Baal or other priests just like that every other day. But if there's a word from God, we can challenge. நீ ஜெபம், நானும் ஜெபம் பண்றேன். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா அவனுக்கு வந்திருந்தது. ஆகாபுக்கு பேசுறதுக்கும், மழை வரும் என்று சொல்வதற்கும், மழை வராது என்று சொல்வதற்கும் gift of faith ஆப்ரேட் பண்ண டெய்லி ஃபேத்ல ஆப்ரேட் பண்ண நமக்குள்ள அந்த ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் வந்துடும். யெகோவா ஈரேயோடு கூட ஒரு நட்பினால அவரோடு கூட பழக அந்த சுபாவம் நமக்குள்ள வளர அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம் நமக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆமென்.
நான் சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். உங்களுடைய ஆவியின் கனியினுடைய விசுவாசம் அளவு எவ்வளவு? வாட் இஸ் த லெவல் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் ஃபேத்? நான் சொல்றதுனால நீங்களும் இந்த அளவுக்கு வரணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து வளருகிறீர்களா என்பது நிச்சயம் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஆவியின் கனியாகிய விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே வருகிறதா? அந்த விசுவாச அளவு எந்த அளவிற்கு இருக்கிறது? You need to feed your daily faith by reading the Bible and obeying the Bible. To fight unbelief, fear, anxiety, to get wisdom and common sense to live a life of victory, you must keep reading the Bible. You must keep meditating the Bible. நீங்க வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், அதன்படி வாழணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த டெய்லி ஃபேத்ல வளர உதவி செய்வார். அவ்வப்பொழுது தேவன் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அதை பிடித்துக்கொண்டு மிராக்குலஸ் காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இதை தொடர்ந்து செய்ய 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 ஆண்டவர் ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை உங்களுக்குள் பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்து பல காரியங்களை இந்த 14 செஷன்ஸ்ல உங்களோடு கூட நான் பேசினேன். ரியலா நான் இந்த டீச்சிங்கை செய்வதற்கு மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நிறைய விசுவாசிகள் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து பாதிக்கப்பட்டு கடனில் சிக்கி வெளியில வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும்னு விரும்பி ஆனால் அதற்கு வேண்டிய அளவு கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்குகிற இன்னொரு கூட்டம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதித்த சிலர் அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதான இன்னொரு காரியம் வருகிறதான பஞ்ச காலத்திலே விசுவாசிகள் பொருளாதாரத்தை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். கடைசி காலத்தில் வரப்போகிறதான பஞ்சத்தை ஹேண்டில் பண்ணுவதற்கு இப்படி பல கன்சர்ன்ஸ் எனக்கு இருந்ததுனால இந்த டீச்சிங்கை நான் மறுபடியுமாக, although I have taught it a number of times, I thought I will do it again afresh. மறுபடியுமாக ஃப்ரெஷ்ஷாக இந்த காரியத்தை போதிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்குள்ள வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது? கடனிலே இருக்கிறீர்களா? பற்றாக்குறையிலே இருக்கிறீர்களா? பொருளாதாரத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு தேவை என்று வரும்பொழுது பதறுகிறீர்களா? கலங்குகிறீர்களா? கவலைப்படுகிறீர்களா? Are you anxious? Are you worried? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை என்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Talking about faith. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Do you know Jehovah Jireh? When it comes to you having a need and trusting God for it. Do you need daily faith or gift of faith or fruit of faith? Daily faith, gift of faith வேற, but fruit of faith you have to keep developing. நீங்கள் டெய்லி ஃபேத்துக்கு ஒரு வசனத்தை வாசிச்ச உடனே ஒரு வெளிச்சம் வரும்பொழுது பிரகாசமாயிருவீங்க, வந்துடுவீங்க. ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃபேத்துக்கு ஒரு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்த ஃபேத்தில் எழுஞ்சிடலாம், ஒரு மிரக்கலை பார்த்துடலாம். பட் ஃப்ரூட் ஆஃப் ஃபேத்துக்கு யூ மஸ்ட் கீப் developing it over a period of time. Amen. Fruit of faith will become more and more obvious in your life as you mature in your trust for God, and you will find it easier and easier to entrust your whole life to Him, trusting in Him. God will really provide, prosper and bless you. Amen. இப்பவும் இந்த 4 பிரின்சிபலை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். You are only a steward. உங்களுடைய எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் நீங்க உக்ரானக்காரன் தான், நீங்கள் சொந்தக்காரர் அல்ல.
வருகிறதான எல்லாவற்றிலும் முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுத்து தசமபாகம் என்ற பிரின்சிபலை நீங்கள் லைஃப்ல கடைபிடிங்க. உங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்கிற காரியம் அது. கொடுக்கிற காரியத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, ஏழைகளுக்கு, ஊழியத்திற்காக கொடுக்கிறதற்காக உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வாய்க்காலாக இருக்கணும். பிறகு விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கணும். so that you will continue to reap. விதையை சாப்பிட்டு விடக்கூடாது. Are you there? ஆண்டவர் தன்னுடைய அன்லிமிட்டெட் ரிசோர்சஸை அவருடைய ஊழியங்களுக்கு அல்லது உலகத்திலே உள்ள ஏழைகளுக்கு சேனல் பண்ணுவதற்கு வாய்க்கால்களை தேடுகிறார். Would you like to be a channel of God's unlimited resources? ஒரு கடன்ல இருக்கிற பாஸ்டர் என்ன பண்றது? நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் தேவையில்லாம செலவுகளுக்காக, என்னுடைய வீண் பெருமைக்காக கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த முறை என்னை பெயில் பண்ணி விட்டுருங்க. ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் தீர்க்கதரிசியினுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகளை அவர்கள் இழுத்து போகிறதான் நேரத்தில், அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து கடனிலிருந்து விடுதலை ஆக்கினது போல, ஆகாரம் எல்லாருக்கும் கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலையில ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் டெய்லி மிரக்கல் செய்து அற்புதங்களை ஃபீடிங் கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. கடனிலிருந்து நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று உபாகமம் 28 சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை கடனிலே இருக்கிறவர்கள், தரித்திரத்திலே இருக்கிறவர்கள், ஆண்டவரை பற்றாக்குறையிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரை பஞ்சத்திலே இருக்கிறவர்கள், அடுத்த ஆண்டவரே வாரம், அடுத்த மாதம் என்ற காரியங்கள், ஆண்டவரே எப்படி என்னுடைய லைஃப் போகும், என்னுடைய குடும்பம் நடத்தப்படும், பொருளாதாரம் இல்லையே, வேலை இல்லையே, பேங்க் பேலன்ஸ் இல்லையே, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே செய்வதற்கு ரிசோர்சஸ் இல்லையே என்ற நிலையிலே இருக்கிறதான யாராக இருந்தாலும், யெகோவா ஈரே நீர் வெளிப்படுவீராக. ஜெகோவா ஜைரே, I pray that there will come a revelation of who you are. நீர் யார் என்ற வெளிப்பாடு ஒரு பெரிய அளவிலே உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன். கர்த்தர் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ராலமந்துரோ சாந்தியாமஹோ குருமா தாரமஹா குருமா. இயேசுவின் நாமத்தினால பிரேக் த்ரூ வருவதாக, பிரேக் த்ரூ வருவதாக. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதம் செய்து தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை பெற்று ஆண்டவரே கடனை அடைத்தது போல, அந்த எண்ணெய் ஆண்டவர் தொடர்ந்து வந்தது போல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே அவமானம், ஆண்டவரே பற்றாக்குறையினால உண்டாகிறதான ஆண்டவரே சூழ்நிலைகள், இயேசுவின் நாமத்தினால தவறாக செலவு பண்ணினதுனாலே உண்டாகிற கஷ்டம், ஆண்டவரே அப்படி இருந்தால் அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கட்டும். ஆண்டவரை மனம் திரும்பட்டும். ஆண்டவர் உம்மிடத்திலே ஆண்டவரே நீ அப்படி செய்ய மாட்டேன் என்ற உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரை மறுபடியுமாக ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாத பாதையில் நிறுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தசம பாகம் என்ற கோட்பாட்டிலே ஆண்டவரே உம்மை திருடி இருந்தால், ஆண்டவரே ஏமாற்றி இருந்தால், ஆண்டவரே அடைக்கப்பட்ட வானத்தின் கீழே இருந்தால், இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியத்தை பிரின்சிபல்ஸ் எல்லாம் கரெக்டா கையாள, இது என்னுடைய பணம் என்ற திமிரு ஆண்டவரே ஒருவேளை இருந்திருந்தால், அந்த ஆணவம் இருந்திருந்தால் ஆண்டவரே தாழ்த்த கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வாய்க்காலாக இருக்க ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நோக்கி பார்ப்பீராக. நீர் கொஞ்சத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவீர், மற்றவர்கள் காரியத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவீர், உண்மையா இருக்கிறார்களா என்று பார்ப்பீர். அந்த டெஸ்ட் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பாஸ் பண்ண, சீக்கிரத்தில் பிரேக் த்ரூக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பட் யூ ஆர் டைட் ஃபிஸ்டட், யூ நெவர் ரிலீஸ். நீங்க ஒரு சவக்கடல் போல, தண்ணி உள்ள வரும், ஆனா உங்ககிட்ட வந்தா வெளியில வராது. செங்கடல் இங்க பாருங்க, கலிலேயா கடல்ல தண்ணி வரும்,
தண்ணி வெளியிலையும் போகும், அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அங்கே லைஃப் இருக்கும். சவக்கடல்ல தண்ணி போகும், வெளியில போகாது, நோ லைஃப். நீங்கள் அப்படி டைட் ஃபிஸ்டடாக என்னுடையது என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது. அது தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. நாளைக்கு சேர்த்து வைக்காதன்னு ஆண்டவர் மன்னாவை குறித்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொன்ன பொழுது சேர்த்து வைத்தார்கள். ஆண்டவர் சேர்த்து வைக்காதுன்னு சொன்ன நேரத்தில் சேர்த்து வைக்கிறது ஆபத்து, அது கெட்டு போய்விட்டது. சேர்த்து வை என்று சொன்னார் ஆண்டவர் 6வது நாள் 7வது நாளுக்காக சேர்த்து வைத்தார்கள், கெட்டு போகவில்லை. ஈவன் இன் சேவிங்ஸ், ஈவன் டு கீப் திங்ஸ் ஃபார் ஃபியூச்சர், லெட் தேர் பி த கைடன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்தது ஊழியத்திற்காக அல்லது ஏழைகளுக்காக அல்லது இதுக்காக அதுக்காகன்னு சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் ஒரு ஃபேத்ஃபுல் ஸ்டூவர்டாக இருக்கிறீர்களா? God wants to give even more resources to you. Those who are blessed know that you are blessed for a cause. You are blessed to be a blessing. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதற்காக ஆண்டவரே என் கையில் இந்த ரிசோர்சஸ் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஆசீர்வாத ஆண்டவரே வாய்க்காலாக இருப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும். இன்னமும் உம்முடைய அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் சேனல் பண்ணுவதற்கு உம்முடைய நம்பிக்கைக்கு உரிய ஆண்டவரே, அவர்கள் உண்மை ட்ரஸ்ட் பண்ணுகிறார்கள். பட் நீர் அவர்களை ட்ரஸ்ட் பண்ணுகிற லெவலுக்கு இன்னும் வளரல. இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தில் வளரட்டும். டெய்லி ஃபேத் இருக்கிறது ஆண்டவரே. கிஃப்ட் ஆஃப் ஃபேத்ல மூவ் பண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. ஃப்ரூட் ஆஃப் ஃபேத்ல வளர உதவி செய்யும். மனமாற ஆண்டவரே, இந்த போதனையை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஆண்டவரே, குடும்பங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தம்பி தங்கைமார்களை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தகப்பன்மார்களை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தாய்மார்களை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். விதவைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். சாரி பாத் விதவை பஞ்சகாலத்திலே செழித்தது போல பிசினஸ் மென்னாக இருக்கிற ஈசாக்குகள் பஞ்சாய நிலத்திலே விதைத்து அறுவடை பார்க்க வேண்டுமே. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை போல எலியாவை போன்ற ஊழியர்களை கர்த்தர் பஞ்சகாலத்திலே போஷிக்க வேண்டுமே. ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே பஞ்சகாலத்திற்கு பரிகாரம் கொடுக்கிற ஆண்டவரே நபர்களாக நாங்கள் ஆண்டவரே வெளிப்பாடுகளோடு ஜீவிக்க வேண்டுமே. கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.